இப்போ நம்ம இருக்க ஏரியாலேயோ இல்லை அதுக்கு பக்கத்துலேயோ ஏதாவது ஒரு கொலை நடந்துச்சு அப்படின்னா யார் கொலை பண்ணாங்க, எதுக்கு கொலை பண்ணாங்க, எப்படி கொலை பண்ணாங்க, அப்போ எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் போலீஸ் கேதர் பண்ணுவாங்க. கேதர் பண்ணி கொலை பண்ணவங்கள அரெஸ்ட்டும் பண்ணுவாங்க, அவங்களுக்கான தண்டனையும் வாங்கி கொடுப்பாங்க. ஒரு நார்மல் பர்சனுக்கே இப்படி அப்படின்னா ஒரு அமெரிக்காவோட பிரசிடென்ட்டையே வந்து கொலை பண்ணியிருக்காங்க, அதுவும் பட்ட பகலில். ஆனால் யார் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியலை. ஸோ என்ன நடந்துச்சு, பிரசிடெண்ட்டை எப்படி கொலை பண்ணாங்க, யார் தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்லி சிலர் அக்யூஸ் பண்ணியிருப்பாங்களே, யார் தான் அந்த அக்யூஸ்டு, என்ன தான் நடந்துச்சு அன்றைக்கி, அதை பற்றின டீட்டெயில் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்காவோட பிரசிடென்ட் அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஜான் எஃப் கென்னடி. அவருடைய ஃபேமிலியோட நேட்டிவே வந்து அயர்லாந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேமிலியிலேருந்து பேட்ரிக் ஜோசப் கென்னடி அப்படின்றவர் ஃபஸ்ட்டு பப்ளிக் ஆஃபீஸர் எலெக்ஷனில் நின்று வின்னும் பண்ணுறாரு. இப்போது அதுக்கு அடுத்து ஜெயிச்சதுலேருந்து 65 வருஷம் கழித்து அவங்க வீட்டில் அந்த ஃபேமிலியிலேருந்து ஜான் எஃப் கென்னடி அப்படின்றவர் வந்து காங்கிரஸில் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் பிரசிடெண்ட்டாகவும் ஆகுறாரு. ஸோ பிரசிடெண்ட் ஆகி ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு பிரசிடெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மக்களை மீட் பண்ணுறாரு. அவரோட காரில் மீட் பண்ணுறதுக்காக ஒரு ரூட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரூட்டில் போகிறாங்க. ஸோ ஒரு பிரசிடெண்ட்டு மக்களை மீட் பண்ண டைரெக்டாக போகிறார் அப்படின்னோடனே அமெரிக்காவில் அன்றைக்கி ஒரு நாளில் இருக்க அனைத்து மீடியாலையுமே இருக்க ஒரு சென்சேஷனல் நியூஸ் அப்படின்னா வந்து இதுதான். எந்த மீடியா எடுத்தாலுமே பிரசிடெண்ட் வந்து அமெரிக்காவை மீட் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து நியூஸ் போயிட்டுருக்கு. அதுவும் அமெரிக்கா மக்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பிரசிடெண்ட். ஸோ இவருமே போகிறாரு, மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா இவர் மீட் பண்ணிகிட்டே அந்த காரில் போயிட்டே இருக்கார். காரில் போயிட்டு கையசிச்சிட்டே இருக்கார். அந்த சமயத்தில் ஒரு சின்ன சத்தம் கேட்குது. என்ன சத்தம் அப்படின்னா, அப்படி திரும்பி பார்க்கும்போது இந்த ஜான் எஃப் கென்னடியோட கழுத்தில் ஒரு புல்லட் பாஞ்சிருக்கு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திரும்பி பார்க்குறதுக்குள்ளேயே செகண்ட் புல்லட் வந்து கரெக்டாக அவரோட ஹெட்டில் அட்டாக் பண்ணுது. அந்த இடத்துலையே ஜான் எஃப் கென்னடி இறந்து போகிறார். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாமே பார்க்குறாங்க. ஒரு சைடில் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு, இன்னொரு சைடில் இந்த நடந்தது மொத்தமே வந்து ஆப்ரஹாம் ஜட்டுவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து லைவாக கவரேஜ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த ஃபுட்டேஜஸை போலீஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. எடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதே சமயத்தில் அந்த சரௌண்டிங்கில் என்னெல்லாம் இருந்துச்சு, என்னெல்லாம் வந்து சந்தேகபரமாக இருந்துச்சு நோட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல பில்டிங் சுற்றி கிட்டத்தட்ட 20,000 விண்டோஸ் இருக்கிறத நோட் பண்ணுறாங்க. 20,000 விண்டோஸ் இருக்குது. பட் 20,000 விண்டோஸுமே போய் செக் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்கான போலீஸ் ஃபோர்ஸ் அங்கே அப்போ இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த ஃபுட்டேஜ் செக் பண்ணும்போது அந்த ஃபுட்டேஜில் பிரசிடெண்ட் இருக்கார்ல, பிரசிடெண்ட்டுக்கு பேக் சைட்லேருந்து புல்லட் வந்து பிரசிடெண்ட்டை வந்து அட்டாக் பண்ணதை நோட் பண்ணுறாங்க. ஸோ போய் பார்க்கும்போது அது வந்து ஒரு ஸ்கூல் பில்டிங். அந்த பில்டிங்கில் போலீஸ் போகிறாங்க, செக் பண்ணுறாங்க. ஒரு 6th ஃப்ளோரில் போகும்போது அந்த இடத்துல வந்து லீ ஹார்வி ஆஸ்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட் அக்யூஸ்டாக எடுக்கிறாங்க. ஸோ லீ ஹார்வி ஆஸ்வர்ட் அங்கே இருக்கவே வந்து அவர் பதட்டமாக இருக்குது. போலீஸ் பார்க்குறாங்க. போலீஸ் பார்த்துட்டு எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் இங்கே யாரும் நிற்கக்கூடாது, பதட்டப்படாதீங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. அவரும் கிளம்புறாரு, அவர் வீட்டுக்கும் போகிறாரு. ஸோ போலீஸ் போகும்போது அந்த பில்டிங்கில் 6th ஃப்ளோரில் ஒரு கன்னும் 2 புல்லட் கேஸும் இருக்கிறத நோட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் ரிஜிஸ்டரில் இங்கே யார் வந்தான்னு செக் பண்ணும்போது லீ ஹார்வி ஆஸ்வர்ட் அப்படின்ற நேம் இருக்கிறத பார்க்குறாங்க. நேம் இருக்கிறத பார்த்து அவர் வீட்டுக்கிட்ட போலீஸ் போகிறாங்க. யார் அப்படின்னா வந்து ஜேடி டிபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவங்க வீட்டுக்கிட்ட போகிறாரு. போகும்போது இந்த லீ ஹார்வி ஆஸ்வர்ட் வீட்டுக்கு போயிட்டு வீட்டிலேருந்து ஒரு ஜாக்கெட் போட்டு வெளில கிளம்புறாரு. ஸோ வெளில கிளம்புறத பார்த்த விடனே போலீஸ் வந்து பார்க்குறாரு. இவரை பார்த்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரிக்க ஆரம்பிக்கும் போது லீ ஹார்வி ஆஸ்வர்ட் வந்து அவர் கையில் இருந்த கண்ணால் போலீஸை சுடுறாரு. கிட்டத்தட்ட 4 முறை சுடுறாரு. 4 முறை சுட்டதில் கடைசி புல்லட் அவரோட போலீஸோட தலையில் பட்டு போலீஸும் அங்கேயே இறக்குறாரு. இறந்த உடனே அந்த இடத்துல எல்லா போலீஸும் வந்துடுறாங்க, வந்து ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. அப்படி ரவுண்ட் அப் பண்ணும்போது லீ ஹார்வி ஆஸ்வர்ட் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகிறாரு. பட் போகிறத பக்கத்தில் இருந்த ஒரு நெய்பர் பார்க்குறாரு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு. அந்த இடத்துல லீ ஹார்வி ஆஸ்வர்ட் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் டக்குன்னு வந்து ஒரு தியேட்டருக்குள்ளே போயிடுறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து லீ ஹார்வி ஆஸ்வர்ட் அங்கே தான் போனார், இடத்து யாரும் பார்க்கல. ஸோ இந்த இடத்துல கேஸ் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கலாம். பட் அந்த தியேட்டரில் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் தியேட்டருக்குள்ளே போகிறாரு, பட் டிக்கெட் எதுவுமே எடுக்காமல் போகிறாரு சொல்லிட்டு போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் எல்லாமே அங்கே போகிறாங்க. போயிட்டு லீ ஹார்வி ஆஸ்வர்ட் இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவரை அங்கேயே பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி இது ஒரு சைடு நடந்துகிட்ருக்க. இந்த சைடில் பிரசிடெண்ட் வந்து சுட்டாங்கன்னு சொன்னால இவரை வந்து சுட்ட 6 நிமிஷத்துக்குள்ளே அங்கேருந்து எல்லா ஆஃபீஸர்ஸும் காரை வேகமாக ஓட்டிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்க சீஃப் டாக்டர் வந்து அவரை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பிரசிடெண்ட் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போனால் 12 நிமிஷத்தில் பிரசிடெண்ட் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ அந்த இடத்துல பிரசிடெண்ட்டோட ஒய்ஃப் வந்து பிரசிடெண்ட்டோட பாடி கொடுத்தா தானே இங்கேருந்து போவேன்னு சொல்கிறாங்க. பட் இருந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட கன்னை காமிச்சு நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு பிரசிடெண்ட்டோட பாடியை அட்டாப்சிக்கு அனுப்புகிறாங்க. அனுப்புனது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் பிரசிடெண்ட்டுக்கு வந்து என்னெல்லாம் மரியாதை செய்யணுமோ அதெல்லாமே பண்ணிவிட்டு பிரசிடெண்ட்டுக்கு மரியாதை செய்கிறாங்க. அந்த இடத்துல பிரசிடெண்ட்டோட ஒய்ஃப் காலையில் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ அதே ட்ரெஸ்ஸோடு வராங்க. அவங்க ட்ரெஸ்ஸில் ரத்த கரையோடு அப்படியே தான் வந்து வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிரசிடெண்ட்டுக்கு என்ன தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை அவங்களும் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது லீ ஹார்வி ஆஸ்வல்ட்னு சொன்னால இவர் வந்து போலீஸை வச்சுக்கிறாங்க. மறுநாள் வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பிரசிடென்ட் கேஸ் அப்படின்றதுனால A to Z ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடக்குது, கோர்ட்டில் என்ன நடக்குதுன்றது எல்லாமே வந்து லைவ் கவரேஜ் அமெரிக்கா ஃபுல்லாகவே வந்து இதை லைவாக தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ கோர்ட்டில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அன்றைக்கி போலீஸ் இருக்கும்போது நான் சுட்டேன்னு சொல்கிறாங்க. பட் அன்றைக்கி என் கையில் கன் இருந்ததை தவிர நான் எதுவுமே பண்ணலை. யாரோ ஒருத்தர் பாடின தப்பை என் மேலே வந்து திணிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் அவர் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவரை இதுக்கப்புறம் இவர் விசாரித்தா தான் என்ன நடக்குதுன்னு தெரியும் சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, கோர்ட்டில் பேக் சைடில் பேஸ்மெண்ட் வழியாக கூப்பிட்டு வராங்க. அப்படி கூட்டிகிட்டு வரும்போது இவரை வந்து வேறொருத்தர் சொல்கிறாரு. சுட்ட இடத்துல லீ ஹார்வி ஆஸ்வால்ட் அங்கேயே இறந்து போகிறாரு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் சுட்டாரில் அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவரை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சா தான் என்ன நடக்குன்னு தெரியும்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போன கொஞ்ச நாளில் அவருமே உடம்பு சரியாமல் இறந்து போகிறாரு. ஸோ இப்போ இந்த இடம் வந்து ஒரு டெட் எண்டாக நிற்குது. யார் தான் பிரசிடெண்ட்டை கொலை பண்ணான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அதே இடத்துல வந்து பிரசிடெண்ட்டுக்கு அடிப்பட்ட அதே நேரத்தில் கவர்னருக்குமே வந்து அடிபட்டிருக்கு. கவர்னர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ பிரசிடெண்ட்டுக்கே ஆச்சுன்னும் போது கவர்னரை அந்தளவுக்கு யாரும் இது பண்ணல. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, கவர்னரையுமே வந்து சுடுறாங்க. எப்படிடா பின்னாடி இருந்த ஒருத்தர் பிரசிடெண்ட்டையும் சுடுறா கவர்னர் சுடுறான்னு பார்க்கும்போது கவர்னர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இல்லை பிரசிடெண்ட்டை சுட்டகள்னு என்ன சுட்டது ஃப்ரண்ட்லேருந்து வந்து சுட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கேமராவில் நோட் பண்ணும்போதும் அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் கவர்னர் சொல்கிறாரு, நான் ஒரு ஃபுட்டேஜை பேஸ்மெண்ட்டில் வச்சுனே அதை நீங்கள் யாரும் பார்க்கலையே அப்படின்னு கேட்குறாரு. ஃபுட்டேஜா அப்படின்னோடனே எல்லாரும் போய் எவிடன்ஸ் கிடச்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் கீழே போய் பேஸ்மெண்ட்டாக போகும்போது அந்த எவிடன்ஸ் அங்கே கிடையாது. ஸோ இந்த எவிடன்ஸ் கிடையாதுன்னே போலீஸும் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் 2015 இந்த ஃபுட்டேஜ் எடுத்தவங்க அந்த ஃபுட்டேஜ் எப்படி நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. 70 கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ கோர்ட்லேயும் சரி போலீஸ்லையும் சரி யாருக்குமே எந்த ஒரு ஆன்சருமே கிடையாது. ஸோ இப்படியே போகுது. இப்போ வரைக்கும் கவர்னரையும் சரி பிரசிடெண்ட்டும் சரி யார் சுட்டான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியலை. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. இதில் ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ஒன்று இருக்குது. ஆக்சுவலி நேற்று ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வீடியோ போட்டிருப்போம். இந்த பிரசிடென்ட் இன்சிடென்ட்லேயுமே ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இருக்குது. பிரசிடென்ட் சின்ன வயசில் கோல்ஃப் விளையாடும் போது அவருக்கு அடிபட்டிருக்கும். முதுகில் அடிபட்டதுனால அவர் வந்து முதுகில் பெல்ட் போட்டிருப்பார். ஸோ அப்போ பெல்ட் போட்ட ஒரு விஷயம் இப்போவுமே அவர் வந்து காரில் இருக்கும்போதுமே பெல்ட் போட்டிருப்பார். அதனால தான் ஃபஸ்ட்டு அந்த கன்னில் வந்து பிரசிடென்ட் கழுத்தில் சுட்ட உடனே அவர் குனிஞ்சிருந்தார் அப்படின்னா அவர் இந்நேரம் உயிரோடு இருந்திருப்பார். பட் குனியலை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, பிகாஸ் அவரால் குனிய முடியல, பெல்ட் போட்டிருக்காருன்றதுனால சட்டனாக அவரால் குனிய முடியாது. ஸோ குனிய முடியாது அப்படின்ற ஒரே காரணத்தினால அடுத்த புல்லட் ஷாட் கரெக்டாக அவருடைய ஹெட்டில் அட்டாக் பண்ணுது. ஸோ இதுவும் ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான். நீங்கள் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா நேற்று போட்டிருந்த வீடியோ போய் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிரசிடெண்ட்டை யார் தான் கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.